சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பௌத்தம் சீனாவிற்கு வந்தது. கி.பி. 65ஆம் ஆண்டு வாக்கில் கியாங்ஜு மாகாணத்தில் முதல் பௌத்த துறவிகள் சமூகம் தோன்றியதாக கூறப்படுகிறது. சீனாவிற்கு பயணம் செய்த பல துறவிகளில் போதிதர்மர் ஒரு குறிப்பிடத்தக்க ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தினார். அவர் ஜென் பௌத்தத்தின் மூதாதையராகவும் குங் ஃபு கலையின் ஒரு மைய நபராகவும் ஆனார். போதிதர்மரைச் சுற்றி பல புராணக் கதைகள் உள்ளன. அவற்றில் ஒன்று, தியானம் செய்யும்போது தூங்கிவிடாமல் இருக்க அவர் தனது கண் இமைகளை வெட்டிக்கொண்டார் என்றும் அவை விழுந்த இடத்தில் தேயிலைச் செடிகள் வளர்ந்தன என்றும் கூறும் கதை ஆகும். போதிதர்மரின் வாழ்க்கையின் சரியான தேதிகளும் விவரங்களும் உறுதியற்றவை. சில அறிஞர்கள் அவரது இருப்பையே கேள்விக்குள்ளாக்குகின்றனர். இது உண்மையிலிருந்து புனைகதையை பிரித்தறிவதில் சிரமத்தை ஏற்படுத்துகிறது. போதிதர்மர் ஜென் தியானத்தை அறிமுகப்படுத்தியது மட்டுமல்லாமல் தேநீர் கலாச்சாரத்தையும் சீனாவிற்கு அறிமுகப்படுத்திய பெருமைக்குரியவர். இது துறவிகள் மற்றும் பொது மக்கள் மத்தியில் பரவலாக பரவியது. கலைஞர்கள் பெரும்பாலும் போதிதர்மரை வீங்கிய, இமைகள் இல்லாத கண்களுடன் சித்தரிக்கின்றனர். இது தியானத்தின் மீதான அவரது அர்ப்பணிப்பையும் அவரது கண் இமைகள் பற்றிய புராணக்கதையையும் குறிக்கிறது. அவரது வாழ்க்கையைச் சுற்றியுள்ள விவாதங்கள் எப்படி இருந்தாலும் போதிதர்மரின் போதனைகளும் அணுகுமுறையும் சீனாவில் ஜென் பௌத்தத்தின் வளர்ச்சிக்கு குறிப்பிடத்தக்க வகையில் வடிவம் கொடுத்தன. போதிதர்மர் தென்னிந்திய பல்லவ பேரரசின் தலைநகரான காஞ்சியில் சுமார் 440ஆம் ஆண்டில் பிறந்தார். அவர் ஒரு பிராமணர் மற்றும் சிம்மவர்மன் மன்னரின் 3வது மகன் ஆவார். தனது இளமை பருவத்தில் அவர் பௌத்த மதத்திற்கு மாறினார். அவரது தந்தையால் மகதத்திலிருந்து அழைக்கப்பட்ட பிரஜ்னாதாரரிடம் தர்மத்தை பயின்றார். ஹூணர்களால் பாரம்பரிய தரைவழி பாதைகள் தடுக்கப்பட்டதால் போதிதர்மர் மகாபலிபுரத்திலிருந்து கப்பல் மூலம் இந்தியாவை விட்டு புறப்பட்டு 3 ஆண்டுகள் பயணம் செய்து சுமார் 475ஆம் ஆண்டில் தெற்கு சீனாவை அடைந்தார். அந்த நேரத்தில் சீனா வடக்கு வேய் மற்றும் லீ சாங் வம்சங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. இப்பகுதியில் பௌத்த மதத்தின் வளர்ச்சியை பாதித்த அரசியல் குழப்பங்களால் அந்த காலகட்டம் குறிக்கப்பட்டது. அவர் வந்தடைந்த நேரத்தில் தெற்கில் சுமார் 2000 பௌத்த கோயில்களும் 36,000 துறவிகளும் இருந்தனர். அதே சமயம் வடக்கில் 477ஆம் ஆண்டு நிலவரப்படி 6500 கோயில்களும் ஏறக்குறைய 80,000 துறவிகளும் இருந்தனர். 5ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் வடக்கில் கோயில்கள் மற்றும் துறவிகளின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்தது. வடக்கில் பௌத்த மதம் பொது மக்களிடையே பரவி வந்தது என்றும் தெற்கில் 6ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி வரை அது முக்கியமாக படித்த உயரடுக்கு மக்களை மட்டுமே ஈர்த்தது என்றும் சான்றுகள் தெரிவிக்கின்றன. நான்காய் துறைமுகத்தை அடைந்த பிறகு போதிதர்மர் தெற்கில் உள்ள பல்வேறு பௌத்த மையங்களுக்குச் சென்று சீன மொழியை கற்கத் தொடங்கினார். பிற்கால குறிப்புகளின்படி சுமார் 520ஆம் ஆண்டில் அவர் லியாங் வம்சத்தின் பேரரசர் வுவை சந்திக்க அழைக்கப்பட்டார். அங்கு அவர் சூனிய கோட்பாடு குறித்து விவாதித்தார். இருப்பினும் ஆரம்பகால பதிவுகள் இந்த சந்திப்பை உறுதிப்படுத்தவில்லை. ஒரு புராணத்தின்படி போதிதர்மர் ஒரு உள்ளீற்ற நாணல் மீது யாங்ஜே நதியை கடந்து வட சீனாவில் ஆரம்பத்தில் வடக்கு வேய் வம்சத்தின் தலைநகரான பிங்சிங்கிற்கு அருகில் குடியேறினார். 494ஆம் ஆண்டில் பேரரசர் சியாவோ வென் தலைநகரை லோயாங்கிற்கு மாற்றியபோது போதிதர்மர் உட்பட பல துறவிகளும் அங்கும் குடிபெயர்ந்திருக்கலாம். போதிதர்மர் ஷெங் ஃபு என்ற துறவிக்கு துறவர தீட்சை அளித்தார். அவர் தலைநகர் மாற்றத்திற்கு பிறகு இறுதியில் தெற்கிற்கு சென்றார். இது போதிதர்மர் இந்த காலகட்டத்தில் துறவிகளுக்கு தீட்சை அளிப்பதில் தீவிரமாக இருந்ததை காட்டுகிறது. தீட்சைக்காக 3 வருட பயிற்சி குறிப்பிடப்பட்டிருப்பது போதிதர்மர் 490ஆம் ஆண்டிலேயே வடக்கில் இருந்தார் என்பதையும் அந்த நேரத்திற்குள் அவர் சீன மொழியில் ஓரளவிற்கு புலமை பெற்றிருந்தார் என்பதையும் உணர்த்துகிறது. கி.பி. 496 இல் பேரரசர் சியாவோ வென் போதிதர்மருக்காக பிரத்யேகமாக அல்லாமல் மற்றொரு இந்திய தியான குருவுக்காக சும்மலையில் ஷாலின் கோயிலை கட்ட உத்தரவிட்டார். அந்த கோயிலின் மூல பெருமைக்குரியவராக இல்லாவிட்டாலும் போதிதர்மரே அக்கோயிலுடன் மிகவும் பிரபலமாக தொடர்புடைய துறவியாவார். அவர் கோயிலிலிருந்து 1 மைல் தொலைவில் உள்ள ஷாவோஷி சிகரத்தில் ஒரு பாறைச் சுவரை பார்த்தபடி 9 ஆண்டுகள் தியானம் செய்ததாக கூறப்படுகிறது. பின்னர் ஷாலின் கோயில் துறவிகளுக்கு குங் ஃபு பயிற்சி அளிப்பதில் புகழ்பெற்றது.
இந்த கலையின் நிறுவனராக போதிதர்மர் மதிக்கப்பட்டாலும் ஆரம்பகால பதிவுகள் அவர் குறிப்பிட்ட தற்காப்பு கலைகளை கற்பித்ததாக குறிப்பிடவில்லை. கி.பி. 500ஆம் ஆண்டளவில் லோயாங் உலகின் மிகப்பெரிய நகரங்களில் ஒன்றாக இருந்தது. அதன் மக்கள் தொகை 1/2 மில்லியனுக்கும் அதிகமாக இருந்தது. கி.பி. 516 இல் பேரரசர் ஹுவான் வு இறந்த பிறகு பேரரசி டோவேஜர் லிங் யுங் நிங் கோயிலை கட்ட உத்தரவிட்டார். அதில் 400 அடி உயரமுள்ள ஒரு கோபுரம் இருந்தது, மேலும் அது அதன் பிரம்மாண்டத்திற்காக புகழ்பெற்றது. கி.பி. 520ஆம் ஆண்டளவில் போதிதர்மர் லோயாங் பகுதிக்கு வருகை தந்ததாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவர் யுங் நிங் கோயிலை பார்த்து பாராட்டி அது தான் இதுவரை கண்டிராத மிக பிரம்மாண்டமான கட்டிடம் என்று வர்ணித்தார். போதிதர்மர் லோயாங்கில் உள்ள யுங் நிங் கோயிலில் தங்கியிருந்திருக்கலாம். இந்த கோயிலை பேரரசர் ஹுவான் வு வெளிநாட்டு துறவிகளுக்கான தலைமையகமாக செயல்பட நிறுவினார். கி.பி. 534 இல் வடக்கு வே பேரரசின் வீழ்ச்சிக்கு முன்பு இந்த கோயிலில் 3000க்கும் மேற்பட்ட துறவிகள் தங்கியிருந்தனர். பௌத்தம் பரவலாக பிரபலமடைந்திருந்த போதிலும் போதிதர்மருக்கு சில குறிப்பிடத்தக்க சீடர்களே இருந்தனர். அவர்களில் முதன்மையானவர் ஷெங் ஃபு. அவர் விரைவில் தெற்கு நோக்கிச் சென்றார். மற்ற இருவர் தாவோ யூ மற்றும் ஹுய் கோ ஆவர். இவர்கள் இருவரும் அவரிடம் 5 முதல் 6 ஆண்டுகள் கல்வி பயின்றனர். போதிதர்மர் தனது பரம்பரையின் அடையாளமான அங்கியையும் பிச்சை பாத்திரத்தையும் ஹுய் கோவிடம் ஒப்படைத்தார். சில ஆதாரங்களின்படி லங்காவதார சூத்திரத்தின் ஒரு பிரதியையும் அவரிடம் வழங்கினார். இருப்பினும் போதிதர்மர் தனது போதனைகளில் முதன்மையாக மற்ற சூத்திரங்களிலிருந்தே மேற்கோள் காட்டினார். போதிதர்மர் 528 இல் இறந்ததாக கூறப்படுகிறது. சில குறிப்புகள் அவர் ஒரு பொறாமை கொண்ட துறவியால் விஷம் வைத்து கொல்லப்பட்டதாக கூறுகின்றன. மற்றவை அவர் லோ நதிக்கரையில் விவரங்கள் எதையும் குறிப்பிடாமல் காலமானார் என்று மட்டும் குறிப்பிடுகின்றன. அவரது மரணத்திற்கு பிறகு போதிதர்மர் லோயாங்கிற்கு அருகிலுள்ள டிங்லின் கோவிலில் அடக்கம் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. 3 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு அதிகாரியுடன் ஏற்பட்ட தற்செயலான சந்திப்பு போதிதர்மர் மத்திய ஆசியாவில் ஒரு ஒற்றைச் செருப்புடன் ஒரு தடியை சுமந்து கொண்டு உயிருடன் காணப்பட்டார் என்ற வதந்திகளுக்கு வழிவகுத்தது. 534 இல் பேரரசர் சியாவோ வு படுகொலை செய்யப்பட்டதைத் தொடர்ந்து வடக்கு வே பேரரசு மேற்கு மற்றும் கிழக்கு வே வம்சங்களாக பிரிந்ததால் லோயாங் நகரம் ஸ்திரமற்றதாக மாறியது. இது ஹுய் கோ உட்பட பல துறவிகளை கிழக்கு வே தலைநகரான ஏ-க்கு இடம்பெயரத் தூண்டியது. ஏ-இல் ஹுய் கோ பௌத்த சூத்திரங்களின் புதிய மொழிபெயர்ப்புகளுக்கு முன்னுரைகளையும் விளக்கவுரைகளையும் எழுதிக் கொண்டிருந்த டான் லினை சந்தித்தார். டான் லின் போதிதர்மரின் போதனைகளில் ஆர்வம் காட்டினார். மேலும் போதிதர்மரின் பூர்வீகம் மற்றும் சீடர்கள், அத்துடன் அவரது சுவர் தியான பயிற்சி மற்றும் பயிற்சியின் சுருக்கம், நூலில் குறிப்பிடப்பட்டுள்ள 4 பயிற்சிகள் ஆகியவற்றை குறித்து கொண்டார். பௌத்தத்தை பயின்ற மற்றும் போதித்த எண்ணற்ற துறவிகளிடமிருந்து தன்னை வேறுபடுத்திக் கொண்டு போதிதர்மர் சீனாவிற்கு ஜென் தத்துவத்தை கொண்டு வந்தவராக போற்றப்படுகிறார். அவர் வருவதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே சீனாவில் தியானம் ஜென் பயிலப்பட்டு வந்தபோதிலும் போதிதர்மரின் அணுகுமுறை தனித்துவமானதாகவும் மாற்றத்தை ஏற்படுத்துவதாகவும் இருந்தது. அவர் ஜென்னை உங்கள் இயல்பை காண்பது, எதை பற்றியும் சிந்திக்காமல் இருப்பது மற்றும் நீங்கள் செய்யும் அனைத்தும் ஜென் என்று வரையறுத்தார். அவர் ஜென்னை மன தூய்மைக்கோ அல்லது ஞானத்திற்கோ ஒரு படியாக கருதாமல் அதை அன்றாட மனத்துடனும் புத்தத்தன்மையுடனும் சமன்படுத்தினார். மனதை தூய்மைப்படுத்துவதை போதிப்பதற்கு பதிலாக போதிதர்மர் வழக்கத்திற்கு மாறான முறைகளை கையாண்டார். தனது போதனைகளை விளக்குவதற்கு இயற்கையிலிருந்து வரும் படிமங்களை, பாறை சுவர்கள், புலிகள், கொக்குகள் பயன்படுத்தினார். மேலும் எழுதப்பட்ட கோட்பாடுகளை விட நேரடி அனுபவத்திற்கே முக்கியத்துவம் அளித்தார். போதிதர்மரின் ஜென் பாரம்பரிய தியான முறைகளை விட ஞானத்தின் வாளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் மகாயான ஜென்னாக வகைப்படுத்தப்படுகிறது. போதிதர்மரின் ஒரே வாரிசான ஹுய் கோ ஒற்றை கை கொண்ட மனிதராக குறிப்பிடப்படுகிறார். இது போதிதர்மரின் போதனைகளின் சவாலான மற்றும் தீவிரமான தன்மையை அடையாளப்படுத்துகிறது. ஜென்னின் தோற்றம் புத்தர் தனது சபையோருக்கு ஒரு பூவை வழங்கிய ஒரு நிகழ்வுடன் இணைக்கப்பட்டுள்ளது. காஷ்யபர் புன்னகைத்தார். இது வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட உடனடி புரிதலை கடத்துவதை குறித்தது. இதுவே ஜென்னின் மைய கருத்தாக மாறியது.
போதிதர்மரின் தனித்துவமான மற்றும் தீவிரமான ஜென் பற்றிய புரிதல் சீனாவில் பௌத்த நடைமுறையை மறுவரையறை செய்ததுடன் எதிர்கால தலைமுறை பயிற்சியாளர்களையும் பாதித்தது. போதிதர்மரின் போதனைகள் நேரடி அனுபவத்தையும் ஜென் தத்துவத்திற்கான ஒரு தனித்துவமான அணுகுமுறையையும் பெரிதும் சார்ந்திருப்பதால் அவற்றை எழுத்துப்பூர்வமான நூல்கள் மூலம் வெளிப்படுத்துவது கடினம். டாவோ சுவான் தனது சிறந்த துறவிகளின் மேலதிக வாழ்க்கை வரலாறுகள் என்ற நூலில் குறிப்பிட்டுள்ளபடி போதிதர்மரின் போதனைகள் எழுதப்பட்டன. பயிற்சியின் சுருக்கம் ஒரு முக்கிய ஆவணமாக கருதப்படுகிறது. போதிதர்மருக்கு கூறப்படும் சில போதனைகளின் நம்பகத்தன்மை குறித்து அறிஞர்களிடையே தொடர்ச்சியான விவாதம் நடந்து வருகிறது. அவை பிற்கால சீடர்களால் எழுதப்பட்டவை என்று சிலர் நம்புகிறார்கள், மேலும் அவற்றின் ஆசிரியர் யார் என்பது குறித்தும் குறிப்பிட்ட பரிந்துரைகளை முன்வைக்கின்றனர். சமீப காலம் வரை இந்த போதனைகளின் முந்தைய பிரதிகள் பெரும்பாலும் 14ஆம் நூற்றாண்டின் பதிவுகளிலேயே காணப்பட்டன. இருப்பினும் துன்ஹுவாங் குகைகளில் டாங் வம்ச கால கையெழுத்து பிரதிகள் கண்டுபிடிக்கப்பட்டதன் மூலம் 7 மற்றும் 8ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த பிரதிகளுக்கு ஆதாரம் கிடைத்துள்ளது. இது அவை முன்னரே தொகுக்கப்பட்டதை காட்டுகிறது. இந்த போதனைகள் பாரம்பரியமாக போதிதர்மருடன் தொடர்புடையவை என்ற கூற்றுக்கு எதிராக உறுதியான சான்றுகள் இல்லாததால் அவற்றை உண்மையாகவே அவருடன் தொடர்புடையவையாக ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு நியாயம் இருக்கிறது. போதிதர்மருக்கு சில சீடர்களே இருந்தனர், மேலும் அவருடன் தொடர்புடைய ஜென் மரபு அவரது இறப்பிற்கு பிறகு கிட்டத்தட்ட 200 ஆண்டுகள் கழித்துதான் முழுமையாக வளர்ந்தது. இதனால் அவரது போதனைகள் பிற்கால சீன ஜென் ஆசான்களின் போதனைகளால் மறைக்கப்பட்டன.